உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சய், உனக்கு ஒண்ணு இல்ல சஞ்சய், உனக்கு ஒண்ணும் ஆகாது. நர்ஸ், கொஞ்சம் சீக்கிரமா போக சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சார், அந்த பையன் இறந்துட்டாரு. அவங்க வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. அவர் உயிரோட இருக்காரன் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஆமையா, அதை மறந்துட்டேன்ல. ஐயோ, நான் எப்படி வளர்த்த என் பையனை இப்படி பண்ணிட்டு. ஹலோ. சார், சஞ்சய் சாகல, அவருக்கு பல்ஸ் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பல்ஸ் இருக்கா? அப்பா, அம்மா, சஞ்சய் சாகலையாம்மா? பல்ஸ் இருக்கா? அவன் உயிரோட தான் இருக்கானா? ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். என் பையன் உயிரோட இருக்கானா? அவனுக்கு எதுவும் ஆகலல்ல? அவன் பேசுறானா? கண்ணை முழிச்சு பாக்குறானா? மேடம், பல்ஸ் ரொம்ப லோவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, தைரியமா இருங்க. கான்ஸ்டபிள், நம்மளும் ஹாஸ்பிட்டல் போலாம். ஓகே சார், வண்டி எடுங்க. உயிரோட தான் இருக்கானா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் பொழைச்சுப்பான். சஞ்சய் பொழைச்சுப்பான். அண்ணனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுமா. அண்ணன் பொழைக்கணும். கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்து. அம்மா, கிளம்பலாமா? கடவுளே, என் பையனை காப்பாத்து. I love you, Vidya. என் உயிர் போற வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இதுக்கு மேலேயும் ஒண்ணு பிரிச்சு என்னால வாழ முடியாது வித்யா. இத்தனை நாளா நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு. என்னை மன்னிச்சிரு சஞ்சய். ஐம் சாரி.
நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் மேல எனக்கு இருந்த கோபம் தான் என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. எல்லா தப்பும் என்னோடதுதான். என்ன மன்னிச்சிரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பழைய மாதிரி திரும்ப வந்துருவ. நான் உனக்கு எத்தனை தடவை அவாய்ட் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் சஞ்சய் என்னை தேடி திரும்ப திரும்ப வந்த? நான் உனக்கு அப்படி என்ன செஞ்சிருக்கேன்? நீ என்ன தேடி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை அவமானப்படுத்தி தான் அனுப்பியிருக்கேன். எனக்கும் தெரியும் அது தப்புன்னு. இருந்தாலும் நான் அதை செஞ்சேன். ஏன்னா என்னால அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து வெளியே வர முடியல. அதை மறக்கிறதுக்கு தான் நான் உன்கிட்ட இருந்து விலக நினைச்சேன். ஒரு குழந்தைய அம்மா எத்தனை தடவை போன்னு விரட்டினாலும் அது திரும்ப திரும்ப அம்மா கிட்டே வர மாதிரி நீயும் என்கிட்ட திரும்ப திரும்ப வந்த. நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் அவமானப்படுத்தினாலும் நீ என்னை விட்டு போகல. ஆனா உண்மையாவே முன்னாடி உன்னை திட்டுனாலும் என் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. என்ன நீ எவ்வளவு லவ் பண்ற, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. உன்னை போய் திட்டோமே, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னால முடியல சஞ்சய். நீ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்ச. நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்வேன்னு எதிர்பார்த்த. ஆனா கடைசி வரைக்கும் நீ என்னை விடவே இல்லை. என்னை மாத்த முயற்சி பண்ண, ஆனா என்னால மாற முடியல. அதான் உண்மை. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டேன். கண்ணு கெட்டாத தூரத்துல உன்னை நினைச்சுக்கிட்டு பழைய மாதிரியே இருந்திருப்பேன். நீ என் கண்ணு முன்னாடி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சய், எப்படியாவது உயிர் பழிச்சு திரும்ப வந்துரு. நான் பழைய சஞ்சய் பார்க்கணும். திரும்பி வந்துரு சஞ்சய், ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.